என்ன ஒர்க் பண்றீங்க நீங்க? ரிட்டையர்ட் பர்சன். ஓகே. சோ வேற என்னென்ன இன்வெஸ்ட்மென்ட்ஸ்லாம் நீங்க பண்ணிருக்கீங்க சார்? இல்ல இவங்க கிட்ட தான் சீட் போட்டுருக்கோம். ஓகே. வேற எதுவும் இன்வெஸ்ட்மென்ட். ஓகேங்க சார். சோ டிஎன்சியோட நீங்க எத்தனை வருஷமா பார்ட்னர்? 8 years. சூப்பர் சூப்பர் சார். சோ 60 இயர்ஸ்ல 8 இயர்ஸ் ஒரு பெரிய இந்த ஜர்னில நீங்களும் ஒரு பார்ட்டா இருந்திருக்கீங்க. 60th விழாலையும் நீங்க இப்ப இருக்கீங்க. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? ரொம்ப நல்ல ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி. இவங்க வந்து 60 இயர்ஸ் வந்து கடந்து போறது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். பப்ளிக் நல்ல குட் சர்வீஸ் பண்றாங்க. ஓகே சார். வெரி நல்ல குட் சர்வீஸ். நமக்கு சீட் எடுத்த உடனே ஒரு நமக்கு அந்த சொன்ன டேட்ல வந்து அவங்க வந்து கேஷ் பண்ணுவாங்க. வெரி குட் சர்வீஸ். ஓகே சார். சோ இந்த 8 இயர்ஸ் ஜர்னில ஸ்டார்டிங்ல இன்வெஸ்ட் பண்ணப்போ ஒரு சின்ன அமௌண்ட்டா பண்ணிருப்பீங்க. இப்ப போக போக அது வளர்ந்துட்டே போகும். ஓப்பனிங்ல வந்து 3 lakhs ஜாயின் பண்ணேன். அப்புறம் ஒரு 5 lakhs ஜாயின் பண்ணேன். ஓகே. இப்போ நான் ஒரு ரீசெண்டா ஒரு 5 lakh ஜாயின் பண்ணேன். ஓ சூப்பர் சூப்பர்ங்க சார். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்காக கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆச்சு. ஓகே. ஒன் டைம் மேரேஜுக்கு ஒரு எக்ஸ்பென்சிவ் ஆச்சு. ஓகே. சன் மேரேஜுக்கு. ஓகே. சோ இந்த இன்வெஸ்ட்மென்ட்ஸ் மூலமா உங்களோட லைஃப் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு நீங்க நினைக்கிறீங்க? டிஎன்சி உங்க லைஃபை சேஞ்ச் பண்ணதுல எப்படி ஒரு பார்ட்? சேவிங்ஸ் வந்து சேவிங்ஸ் பண்ணா நல்லது. ஆமா. நம்ம மிடில் கிளாஸ் பீப்புள் நம்ம சேவிங்ஸ் பண்ணா நமக்கு நம்ம சேவிங்ஸ் பண்றதுனால அந்த நேரத்துக்கு நமக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்ட் கரெக்ட் சார். கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஒரு பெரிய இது இல்லைங்களா? ஒரு 3 lakhs போது கூட நமக்கு ஒரு சின்ன ஒரு ரெனோவேஷனுக்காக அந்த நேரத்தில் வச்சுட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமா ஆமா சார். சோ நீங்க சொன்ன மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புளுக்குன்னு பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ அதை வந்து சிட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது எந்த அளவுக்கு ஒரு குட் டெசிஷன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நமக்கு வந்து இந்த ஆக்ஷன் ஓடுறதுல வந்து நமக்கு கொஞ்சம் அதுல இன்சென்டிவ் கிடைக்கும். ஓகே. அது ஒரு பெனிஃபிட். ஓகே ஓகே. நம்ம போட்டுனாக்கா நமக்கு பேங்க்குக்கும் இதுக்கும் வந்து ஆவரேஜ் பண்ணி பார்த்தா சிட்டு கொஞ்சம் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஓகே ஓகே சார். ஸோ 8 இயர்ஸா நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. புதுசா சிட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சார் சொல்றீங்க? நம்ம குட் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நல்லது, நமக்கு சேவிங்ஸ் தான் நல்லது.